ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளவுஸோட கை வந்து நம்ம எப்படியெல்லாம் மார்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுவோம். செகண்ட் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம், கையில் இருந்து மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம எப்படி மார்க் பண்ணோன்னு பார்க்கலாம். தேர்டு வந்து கேப் ஹைட்டு. கேப் ஹைட் வந்து கையோட நீளம் எவ்வளோ வச்சுருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம கேப் ஹைட்டு மார்க் பண்ணலான்னு இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸோட கை வெட்டுறதுக்கு எப்போவுமே துணியை 4ஆக மடித்து போட்டுக்கணும். மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் வர்றது மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் லைனிங் வச்சு அடித்து திருப்புறதா இருந்தால் நீங்கள் கீழே வந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க போதும். இது ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தால் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம அளவு ப்ளவுஸில் உள்ள கையை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம அந்த லைனுக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து கையோட நீளம் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து கையோட சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து கைக்குழி ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து மார்க் பண்ணுவோம். இதை வந்து அப்படியே வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம அந்த கையோட சுற்றளவு லைன் போட்டு விட்டுக்கோங்க. இது வந்து நமக்கு ரெடி அளவு. அடுத்து அதில் இருந்து 1.5 இன்ச்சு நீங்கள் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இதில் துணி பத்தலை, அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா துணி வச்சு தைக்கணும். இந்த மாதிரி தான் நமக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுவோம். அடுத்து வந்து நம்ம கையில் இருந்து மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இதே துணியிலே எப்படி மார்க் பண்ணலான்னு காமிக்கிறேன். அதே போல் தான் நம்ம வந்து துணி அடித்து திருப்புறதா இருந்தால் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தால் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் 1 இன்ச்சுக்கே மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். விட்டுட்டு நீங்கள் கையோட நீளம் வந்து உங்களுக்கு எவ்வளோத்துக்கு வேணுமோ அந்த அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம உடம்புலேருந்து எவ்வளோத்துக்கு எடுத்தீங்களோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. நான் 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 7 இன்ச்சுங்கிறது ரெடி அளவு. அடுத்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த அளவில் ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. அடுத்து வந்து கையோட சுற்றளவு எனக்கு மொத்தமாக 12 இன்ச்சு இருக்குது. அந்த 12 இன்ச்சை டேப்பில் 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை எடுத்துக்கோங்க. எனக்கு 6 இன்ச்சு. அந்த 6 இன்ச்சை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். கையோட சுற்றளவு வந்து கையோட நீளம் எடுத்து முடிகிற பாயிண்டில் கையோட சுற்றளவு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து 1.5 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கேப் ஹைட் மார்க் பண்ணலாம். கேப் ஹைட் மார்க் பண்ணதுக்கு கையோட நீளம் வந்து 6 இன்ச்சில் இருந்து அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கேப் ஹைட் வந்து நம்ம 3 இன்ச்சுக்கு மைனஸ் பண்ணி மார்க் பண்ணலாம். 6 இன்ச்லேருந்து அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா அந்த கேப் ஹைட் வந்து நம்ம 3 இன்ச்சுக்கு மைனஸ் பண்ணி மார்க் பண்ணலாம். இப்போ நான் கையோட நீளம் நான் எனக்கு எவ்வளோ வச்சுருக்கேன்னா 7 இன்ச்சு வச்சுருக்கேன். அப்போ நான் வந்து 3 இன்ச்சுக்கு மைனஸ் பண்ணலாம். 3 இன்ச்சுக்கு நான் மைனஸ் பண்ணி எனக்கு வரைஞ்சிக்கலாம். நம்ம கைக்குள்ளி வளைவு வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். இது 6 இன்ச்சிலேருந்து அதுக்கு மேலே வர வச்சுருந்தா நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம். 6 இன்ச்சை விட கம்மியாக வச்சா நம்ம எப்படி வரையலாம், கேப் ஹைட் வந்து எவ்வளோத்துக்கு வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸோட கை நீளம் நான் 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ ப்ளவுஸோட கை நீளம் 4 இன்ச்சுக்கு தான் இருக்குன்னா நான் 3 இன்ச்சுக்கு கேப் ஹைட் மார்க் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த கீழே உள்ள கைக்குழி வீதி நீளம் இவ்வளோ தான் வரும்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். நம்ம அதுக்கு எப்படி மார்க் பண்ணலான்னா நம்ம இப்போ 4 இன்ச்சுக்கு வச்சுருக்கிறதுல சென்டர் எடுத்துக்கோங்க. சென்டர் எடுத்துகிட்டு நீங்கள் மேலே வந்து அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காகவும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வளைச்சி வரைஞ்சி விட்டோன்னா நமக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக வரும். நமக்கு கேப் ஹைட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து கேப் ஹைட் வந்து 1.5 இன்ச்சு இருக்குது. கீழே வந்து நமக்கு 2.5 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக வரும். அந்த அளவு வந்து நம்ம வளைச்சி வரைஞ்சி விடுங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த அளவு வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். இது எப்படி மார்க் பண்ணேன்னு திருப்பி நான் சொல்லித்தரேன். அந்த வீடியோ கட் ஆகிட்டேன். நம்ம வந்து சுற்றளவு மார்க் கையோட சுற்றளவு கீழே மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதிலேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுக்கோங்க. விட்டுட்டு அந்த அளவில் நீங்கள் கேப் ஹைட்டை மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மேலே 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த அளவில் இருந்து வளைச்சி அந்த கேப் ஹைட் வர இப்படி வரைஞ்சி விட்டுக்கோங்க.
வரைஞ்சி விட்டுட்டு கைக்குழி ரவுண்டு வந்து நமக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. எனக்கு 8½ இன்ச்சு வேணும். அந்த 8½ இன்ச்சு நமக்கு அதில் வருதான்னு பாருங்கள், கரெக்டாக வரும். நம்ம இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதில் லைன் போட்டுட்டு கேப் மார்க் பண்ணி வரைஞ்சி விட்டோன்னா நமக்கு அந்த அளவு கரெக்டாக வரும். அந்த கையோட சுற்றளவுலேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த லைன் போட்டு விட்டுட்டு அந்த அளவில் நீங்கள் கேப் மார்க் பண்ணி வரைஞ்சி விடுங்க. உங்களுக்கு அந்த கைக்குழி ரவுண்டு கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் அந்த கை சுற்றளவுலேருந்து 1½ இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணி நீங்கள் லைன் போட்டு விட்டுக்கோங்க. இந்த மெத்தடு யூஸ் பண்ணியும் நம்ம வந்து கைக்குழி ரவுண்டுக்கு கரெக்டாக வரைஞ்சி விடலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு மட்டும் நம்ம குளிச்சு வரைஞ்சி விடுவோம். அதுக்காக இந்த அளவில் இருந்து 1/2 இன்ச்சு உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவில் இருந்து கரெக்டாக நம்ம இப்படி உள்ளே குளிச்சு வரைஞ்சி விடலாம். இது வந்து நம்ம ஒரு சைடு மட்டும்தான் கட் பண்ணி எடுக்கணும். 2 சைடும் கட் பண்ணக்கூடாது. நமக்கு ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் குளிச்சு வரைஞ்சி விடுவோம். அதுக்காக ஃப்ரண்ட் சைடு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இந்த 3 அளவு தான் நமக்கு வந்து கைக்கு தேவைப்படும். இந்த 3 மெத்தடுமே யூஸ் பண்ணி நம்ம கரெக்டாக வந்து ப்ளவுஸோட கை வந்து கட் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு இது மார்க் பண்ணது. செகண்ட் வந்து நம்ம கையில் இருந்து அளவு எடுத்து நம்ம மார்க் பண்ணுறது. தேர்டு வந்து நம்ம கேப் ஹைட் வந்து எந்த மெத்தடில் வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.